2 மீட்டர் கிளாத்து 2 மீட்டர் வந்து 4 மீட்டர் கிளாத்து, அதை வந்து 2 மீட்டராக ஃபோல்டு பண்ணணும். அந்த கிளாத்தோட வித்து வந்து 2 மீட்டர் இருக்குது. மொத்தம் லென்த்து வந்து 4 மீட்டர், வித்து வந்து 2 மீட்டர். அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணுறோம், ட்ரையாங்கிளாக வர்ற மாதிரி. ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்கொயரை வந்து ட்ரையாங்கிளாக மாற்றி மடித்து போட்டுட்டு பின்னெல்லாம் போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின்னெல்லாம் சைட்ஸில் போட்டுட்டு நமக்கு ஃபிட்டிங் ஆகிற ஒரு சுடிதார் டாப்பை மேலே வச்சு நம்ம தேவையான நம்மளோட அளவு வந்து மெஷர்மெண்ட்டை வந்து வரைஞ்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஆரம்பித்து ஆம் ஹோல் எல்லாமே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காகவே நாங்கள் வரைஞ்சிருக்கோம். எல்லாமே லூஸ் ஃபிட்டிங்காக தான் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு கீழே வந்து அம்பர்லாவுக்கு வந்து நல்லா கர்வாக கொடுத்துடணும். இந்த மாடலில் வந்து சுடிதாரோட ஃப்ளார் வந்து நிறையா கிடைக்கும். விரிவு கீழ்ப்பகுதியில் வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்து கிடைக்கிற மாடல். அம்பர்லா வந்து நல்லா விரிவாக வரும். அதுக்காக ட்ரையாங்கிளாக போட்டு கட் பண்ணுறோம். இது வந்து நல்லா லாங்கான துணி, வந்து வித்து அதிகமாக இருக்கிற துணி எங்களுக்கு கிடச்சிச்சு. கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அங்கே பக்கத்தில் வந்து சென்னையில் கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து வரிசையாக வந்து கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 50 கடை லெஃப்ட்லேயும் 50 கடை ரைட்லேயும் இருந்துச்சு. அதில் வந்து எங்களுக்கு நிறைய வெறும் ஒன்லி மெட்டீரியல் மட்டும் நிறையா விற்றாங்க. அதில் எங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணி 4 மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுலேருந்து ஒன்று எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே வித்து அதிகமாக இருக்கிறது நிறையா வச்சுருக்காங்க. அவங்க வித்து அதிகமானதில் வந்து நமக்கு சுடிதாரோட ஃப்ளார் அதிகமாக கிடைக்கிற மாதிரி, அம்பர்லா ஸ்கர்ட் பார்ட் வந்து நல்லா லாங்காக கிடைக்கிற மாதிரி, அகலமாக கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக போட்டு கட் பண்ண முடியும். ஹிப்பில் நேரோவாக கொடுத்துட்டு கீழே பாட்டம் வந்து விரிவாக கொடுக்கணும். நமக்கு தேவையான அளவு விரிவாக வச்சு கட் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். எப்போயுமே கட் பண்ணும்போது நம்ம துணியை வந்து ஸ்டெபிளைஸாக கையை வச்சு பிடிச்சிக்கணும். அந்த நம்ம எந்த இடத்துக்கு கட் பண்ண போகிறோமோ அதுக்கு கட் பண்ணுற துணியை வந்து ஆடாமல் வந்து பின் போட்டுக்கணும். இல்லாட்டி கையை வச்சு நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் மூவ் ஆகக்கூடாது. அந்த கட்டிங் பார்ட் வந்து மேலே கீழே ஏறி இறங்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு சிசரை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சிசரை தான் நம்ம வளைச்சி கட் பண்ணணும். துணியை வளைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிசரை நல்லா கர்வாக வளைச்சிட்டே கட் பண்ணிகிட்டே போகணும். அதே மாதிரி அளவு சுடிதார் எடுக்கும்போது பனியன் கிளாத் இல்லாமல் எப்போயுமே அளவு வந்து டிஷர்ட் கட் பண்ணுறதா இருந்தாலும், ஜீன்ஸ்க்குரிய டாப்பு அந்த மாதிரி எது கட் பண்ணுறதா இருந்தாலும் காட்டனில் இருக்க டாப்பை வந்து நம்ம போட்டுட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வரையணும். அளவு வரையும் போது காட்டன் வந்து நல்லா நமக்கு தேவையான சைஸுக்கு விரிஞ்சே இருக்கும். அது பனியன் கிளாத்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை பனியன் கிளாத் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மார்க் பண்ணும்போது மார்க்கர் சாக்கு இல்லாட்டி வந்து மைக்ரோ டிப் பென்னு நான் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா ஃபைனாக கரெக்டாக தேவையான அளவு வரைஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி பென்னெல்லாம் வச்சு வரைஞ்சிடக்கூடாது. இங்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கிளாத் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து பேக் நெக் வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மேல் பகுதி துணி எடுத்து விட்டுட்டு உள்பகுதி துணியில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தனியாக லோ நெக் கொடுத்து கட் பண்ணிக்கணும். நான் பானக் கொடுத்துருக்கோம். பானக் கொடுத்து பானக் சுற்றி வந்து லேஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த குர்த்தி டாப்போட பாட்டத்துலேயும் லேஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவோட ரிஸ்ட் லெவலில் வர இடத்துலையும் அந்த ஸ்லீவோட எட்ஜஸ்லையும் லேஸ் கொடுக்க போகிறோம். லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸ்லீவும் நமக்கு தேவையான லென்த்து நம்மளோட அளவான ஸ்லீவை வச்சுட்டு அதோட
எட்ஜஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு எவ்வளோ லென்த்து வேணும், 3/4 பகுதி வேணுமோ, ஃபுல் ஹேண்டுக்குமே ஃபுல் ஆர்ம் ஃபுல்லாக வேணும்னா ஃபுல் லென்த்து கொடுத்து வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். லூஸ் ஃபிட்டிங்காக தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். வேணுங்கும்போது டைட் படிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தைச்சி முடிச்சுட்டு தேவையான அளவுக்கு ஹிப்லையும் செஸ்ட் லெவல்லையும் வேணுங்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேவையான அளவு டைட் ஃபிட் கொடுத்துக்கலாம். முதலையே டைட்டாக கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அது சில துணிகள் வந்து தண்ணியில் போட்டால் காட்டன்லாம் சுருங்கும். இது காட்டன் துணி சுருங்கும். அதனால் நாங்கள் வந்து லூஸ் ஃபிட்டிங்காகவே கட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு. ரெட் கலரில் ஒயிட் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. கழுத்துக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு உரிய லைனிங் துணி வந்து அதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணியில் மிச்சம் கட்டிங்கில் எக்ஸ்ட்ரா இருக்க துணிகளில் வந்து கழுத்துக்கு முன்னாடி பின்னாடி வர லைனிங் கிளாத்துக்கு கட் பண்ணிக்கிட்டோம்.